அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் அன்புக்குரிய மாணவர்களே. இன்றும் எமது இந்த வீடியோவின் மூலம் தரம் 10க்குரிய கடந்த கால சில வினாக்களையும் அவற்றுக்குரிய ஒரு சில விடைகளையும் அந்த விடையோடு தொடர்பான மேலதிக சில விடயங்களையும் உங்களுக்கு நான் தர இருக்கின்றேன். எனவே அந்த வகையில் இன்று நாம் உங்களை எமது 4வது செஷனிலே பாடவேளையிலே உங்களை சந்திக்கின்றோம். எனவே மாணவர்கள், நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கின்ற போது வினாக்களையும் விடைகளையும் எழுதிக் கொள்வதற்கு நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள். வினாக்களையும் விடைகளையும் எழுதுவதற்கான நேரம் இந்த வீடியோவில் உங்களுக்கு போதாது என்று நீங்கள் நினைத்தால் வினாக்களின் இலக்கத்தை இட்டு அதற்குரிய விடைகளை மாத்திரம் எழுதிக் கொள்ளுங்கள். பிறதொரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் வீடியோவை பார்த்து அமைதியான ஒரு நேரத்திலே அதற்குரிய வினாக்களை எழுதிக் கொள்ள முடியும். எப்படியோ வினாக்களையும் விடைகளையும் தொகுத்துக் கொள்ள வேண்டிய பொறுப்பு உங்கள் வசம் இருக்கிறது. எனவே அந்த வகையில் நாம் இன்று எமது முதலாவது வினாவுக்கு செல்வோம். முதலாவது வினாவின் முதலாம் பகுதி, இலங்கையின் தென் மாகாணத்திற்குரிய குறை வரல் வலயத்தில் வரலாற்றுக்கு முற்பட்ட கல்லாயுதங்கள் கிடைக்கப்பெற்றுள்ள இடங்கள் 3ஐ பெயரிடுக. இலங்கையில் ஆதி மனிதன் வாழ்ந்ததற்கான பல ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அவை அனைத்தும் நடைபெற்று முடிந்த அகழ்வாராய்ச்சிகளின் மூலமே கிடைக்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் வடக்கிலிருந்து தெற்கு வரையும் மேற்கிலிருந்து கிழக்கு வரையும் அதிகமான இடங்களில் அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அதன் மூலம் பல தொல்பொருட்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு தென் மாகாணத்தில் கல்லாயுதங்கள் கிடைக்கப்பட்ட இடங்களாக மினிஹாகல் கந்தை, பூந்தலை, பத்திராஜவல, அலுகல்லே, உடமலல போன்ற இடங்களை குறிப்பிட முடியும். அதற்கு மேலதிகமாக காலி, தங்காலை, ஹுங்கம போன்ற இடங்களை நீங்கள் இதற்கு குறித்துக் கொள்ளலாம். பல இடங்கள் தென் மாகாணத்திலே, குறிப்பாக ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தை இலக்காக கொண்டு 25-30க்கு மேற்பட்ட இடங்களிலே அகழ்வாராய்ச்சி நடைபெற்றாலும் கல்லாயுதங்கள் சிறப்பாக கண்டுபிடிக்கப்பட்ட இடங்களாக நாங்கள் இவற்றை குறிப்பிடுகின்றோம். இரண்டாம் பகுதி, வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனின் வாழ்க்கை முறையின் முக்கியமான பண்புகள் 2ஐ குறிப்பிடுகிறார். இந்த வினா அன்புக்குரிய மாணவர்களே, கடந்த சில எமது வீடியோக்களிலே நான் இந்த வினாவை போட்டிருந்தேன். வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனின் வாழ்க்கை முறை, முன் வரலாற்று கால மனிதனின் வாழ்க்கை முறை, அல்லது வரலாற்று கால மனித வாழ்க்கை முறை, அல்லது அவர்களது சடங்கு சம்பிரதாயங்கள், அவர்கள் பயன்படுத்திய தொழில்நுட்பங்கள் போன்ற வினாக்கள் தொடர்ந்தும் கடந்த கால சாதாரண தர பரீட்சை வினாத்தலிலே வந்ததுண்டு. எனவே இது போன்ற வினாக்களை நீங்கள் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் வாழ்க்கை முறையை நாங்கள் கூறுவதாக இருந்தால், குறிப்பாக அவர்கள் நாடோடி வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். மழை காலங்களில் குகைகளிலும் வறட்சி காலங்களிலே திறந்த வெட்டவெளிகளிலும் அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போன்று மழை காலங்களில் பாரிய சில மரங்களின் துளைகள் இருந்த போது அந்த துளைகளிலே தங்களை பாதுகாத்து கொண்டு வாழ்ந்திருக்கிறார்கள். இரண்டாவது விடயம், அவர்கள் தனது உணவுக்காக மிருகங்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறார்கள். தாங்கள் எந்த காலநிலை வலயத்தில் இருந்தார்களோ அதற்கு பொருத்தமாக அங்கு கிடைக்கின்ற உணவுகளில் அதிகமான நாட்டம் செலுத்தியிருக்கிறார்கள். சில ஈரவலயங்களில் வாழ்ந்தவர்கள் சில மீன் இனங்களை, தித்தையா போன்ற மீன் வகைகள், நத்தைகள் போன்றவற்றை உணவாக கொண்டிருக்கிறார்கள். நத்தைகளிலே அவர்கள் அதிக ஆர்வம் காட்டியிருக்கிறார்கள். அதே போன்று உலர் வலயத்திலே குறிப்பாக உடும்பு, முள்ளம்பன்றி, காட்டுப்பன்றி போன்றவற்றை அவர்கள் உணவாக வேட்டையாடி உட்கொண்டிருக்கிறார்கள். அது தவிர இயற்கை தாவரங்களிலிருந்து இலைகள், கீரைகளாகவும் அதே போன்று சில காய்கள், அவற்றின் வித்துக்களை அவர்கள் உணவாக உட்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆசனிப்பலா, பலா, காட்டுப்பலா போன்றவற்றை அவர்கள் உணவாக உட்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று அவர்களது வாழ்க்கை முறை நாடோடி வாழ்க்கையாக இருந்தாலும் கூட அந்த நாடோடி வாழ்க்கை சிறிய குழுக்களாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள். 25 நபர்கள் அல்லது 30 நபர்கள் போன்று சிறிய குழுக்களாகவே, சில இடங்களில் 10-15 நபர்கள் கூட குழுக்களாகத்தான் வாழ்ந்திருக்கிறார்கள்.
மிக முக்கியமான இன்னொரு விடயம் என்னவென்றால், அவர்களது சடங்குகளில் குறிப்பாக யாராவது மரணமடைந்தால் அவர்களுடைய சடலங்களை அவர்கள் வாழ்ந்த குகைகளிலே விட்டு செல்வார்கள். அதாவது குகைகளிலே குழிகளை தோன்றி இலை குலைகளால் போட்டு மூடிவிடுவார்கள். அல்லது வெட்ட வழிகளில் வாழ்ந்திருந்தார்கள் என்றால் அங்கும் அவர்கள் அவற்றை குழிகள் தோன்றி இலை குலையால் மூடியிருக்கிறார்கள். அதே நேரம் அவர்கள் சிறிது காலத்தின் பிறகு அந்த சடலங்களை தோண்டி எடுத்து அவற்றின் மண்டையோட்டிலே துளையிட்டும் புதைத்திருக்கிறார்கள். அந்த எலும்புகளுக்கு நிறம் தீட்டி இருக்கிறார்கள். அதே போன்று மண்டையோட்டிலே உராய்வான பகுதிகளை அல்லது கரடுமுரடான பகுதிகளை கற்களிலே உராய்ந்து மட்டப்படுத்தி அவற்றை புதைத்திருந்ததாகவும் வரலாறு குறிப்பிடுகிறது. மூன்றாவது பகுதி, முன்வரலாற்று காலம் என கருதப்படுவது எந்த கால பகுதியாகும்? இது ஒரு இலகுவான வினா. இங்கு 3 காலங்களில் நாங்கள் வரலாறை படிப்பதுண்டு. எனவே வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தின் இறுதி பகுதிக்கும் வரலாற்று காலத்தின் ஆரம்ப பகுதிக்கும் இடைப்பட்ட காலம்தான் முன்வரலாற்று காலம் என அறியப்படுகிறது. இதிலே வருடங்களில் சொல்வதாக இருந்தால், கிறிஸ்துவுக்கு முன் 2400 ஆண்டிற்கும் கிறிஸ்துவுக்கு முன் 450க்கும் இடைப்பட்ட காலமே முன்வரலாற்று காலமாக கருதப்படுகிறது. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலிருந்து மனிதன் சற்று நாகரிகமடைந்து தொழில்நுட்பங்களோடு வாழ ஆரம்பித்த காலம் என்றும் நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். மூன்றாவது பகுதி பி, இலங்கையின் வரலாற்று காலத்திற்குரிய மயானங்கள் அமைந்துள்ள இடங்கள் 3ஐ குறிப்பிடுக. இங்கே வரலாற்று காலத்திற்குரிய மயானங்கள், பொதுவாக இங்கே வரலாற்று காலத்திலே நாங்கள் சில கமிக்கமார் பயன்படுத்திய மயானங்கள் என்று சில மயானங்களை நாங்கள் கூறுவதுண்டு. எனவே குறிப்பாக உடரஞ்சா மடம, கல்சொஹன் கணத்த, ஹல்து முல்ல, இப்பன் கட்டுவ, யட்டிகள் பொத்தை, பெரகல போன்ற இடங்களை நீங்கள் இந்த வினாவுக்குரிய விடைகளாக குறிப்பிட முடியும். ரஞ்சாமடம, கல்சொஹன் கணத்த, ஹல்து முல்ல, இப்பன் கட்டுவ, யட்டிகள் பொத்த, பெரகல போன்ற விடைகளை நீங்கள் இதற்கு குறிப்பிட முடியும். நான்காவது பகுதிக்கு வாருங்கள். முன்வரலாற்று காலத்தில் வாழ்ந்த மனிதன் தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய விதத்தை 3 காரணிகளை முன்வைத்து விளக்குக. உங்களுக்கு தெரியும், முன்வரலாற்று காலத்தில் வாழ்ந்த, அதாவது வரலாற்று காலத்திலிருந்து சற்று நாகரிகமடைந்து முன்னேற்றத்தை கண்டு வருகின்ற காலத்தை நாங்கள் முன்வரலாற்று காலம் என்கிறோம். இங்கு மட்பாண்டங்களை உற்பத்தி செய்கின்ற தயாரிக்கின்ற தொழில்நுட்பம் காணப்பட்டிருக்கிறது. மட்பாண்டங்களை தயாரித்தது மட்டுமன்றி அவற்றை இலகுவாக செய்வதற்கு வனைதல் சில்லு என்றொரு உபகரணம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மட்பாண்டங்களை உறுதிப்படுத்தி அழகுபடுத்துவதற்காக வேண்டி நெருப்பிலிட்டு சுடப்பட்டிருக்கிறது. அதனால் அதன் நிறம் கூட மாற்றப்பட்டிருக்கிறது, செந்நிறத்தை அடைந்திருக்கிறது. அதே போன்று மட்பாண்டங்களிலே கைவண்ணங்களை இட்டு அதை அழகுபடுத்தி இருக்கிறார்கள். இதற்கான உதாரணம் 1129 ஆண்டிலே உடரஞ்சா மடம எனும் இடத்திலே கண்டெடுக்கப்பட்ட ஒரு வீட்டினுள் இவ்வகை நிறம் தீட்டப்பட்ட மட்பாண்ட துண்டுகள் இருந்ததாக வரலாற்று அகழ்வாராய்ச்சிகளின் போது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. மற்றொரு தொழில்நுட்பமாக உலோக தொழில்நுட்பம் காணப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக இரும்பு தொழில்நுட்பம், இரும்பை உருக்குகின்ற தொழில்நுட்பம் காணப்பட்டிருக்கிறது. சப்ரகமு மாகாணத்திலே சமநல என்ற இடத்திலே இரும்பு உருக்கு தொழில் காணப்பட்டதற்கான ஆதாரங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இந்த முற்காலத்திலே அவர்கள் பயன்படுத்திய தொழில்நுட்பங்களிலே இந்த இரும்பு உருக்கு தொழிலில் ஈடுபட்டவர்கள் கபர என்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதன் மூலம் மண்வெட்டி, ஏர், அரிவாள் போன்ற விவசாய உபகரணங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பொற்கொள்ளர்கள் தங்க ஆபரண தொழிலும் முற்காலத்தில் இருக்கிறது. இங்கும் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவர்கள் துலாதார என்றும் அழைக்கப்பட்டதாக வரலாற்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன.
அதே போன்று பெருமதியான கற்கள், ரத்தின கற்கள், ஏனைய பெருமதியான திருவான கற்கள் போன்ற கற்களை கொண்டு ஆபரணங்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. அதற்கு பல்வகையான தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவர்கள் இந்த ஆபரண தொழிலே ஈடுபட்ட கலைஞர்கள் மணிகர என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் வீடுகளை கட்டுகின்ற போது கூட அங்கே அத்திவாரங்கள், நிலத்தை நோக்கி கீழே இறங்காமல் இருப்பதற்கு கற்களை இட்டு அத்திவாரங்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போன்று மிக முக்கியமாக வீடுகளின் சுவர்கள் நிலத்துக்கு செங்குத்தாக எந்த பக்கமும் சாய்ந்து விடாமல் இருப்பதற்காக செங்குத்தாக இருப்பதற்கான தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வீடுகள் கட்டப்பட்டிருக்கின்றன. இதை குடரஞ்சாம் இடமே கண்டெடுக்கப்பட்ட அந்த வீடு ஆதாரமாக கொள்ளப்படுகிறது. அதே போன்று அதற்கு மேலதிகமாக அந்த வீட்டுக்கு கதவுகள், கூரைகள் என்று ஒழுங்காக பொருத்தப்பட்டிருந்ததை இந்த வரலாற்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. எனவே இவற்றை பார்க்கின்ற போது கடந்த காலத்திலே, குறிப்பாக முன் வரலாற்று காலத்திலே தொழில்நுட்பங்களை அவர்கள் சிறப்பாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்ற முடிவுக்கு எங்களால் வர முடியும். எனவே அடுத்த வினாவுக்கு செல்வோம் அன்புக்குரிய மாணவர்களே. அடுத்த வினாவிலே முதலாவது பகுதி இருங்கள். இலங்கையின் அதிகாரம் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகத்து குறித்தான பின்வரும் பணிகளையும் பணிகளுடன் தொடர்புடைய நபர்களின் உத்தியோகபூர்வ பெயர்களையும் அடைப்புக்குள் இருந்து தெரிவு செய்து ஒழுங்குமுறைப்படி எழுதுக. இங்கே நாங்கள் ஏற்கனவே சில வீடியோவில் பார்த்த சில வினாக்கள் தான் இங்கேயும் இருக்கிறது. அதாவது காசு அச்சிடும் பிரிவின் தலைவர். இங்கே அடைப்புக்குறியில் தரப்பட்டிருக்கின்ற விடைகளிலிருந்து நாங்கள் அவற்றுக்கு எடுக்கலாம். ரூப அத்தக்க. அதே போன்று அரசனின் குதிரை பிரிவின் தலைவர் அச அத்தக்க. அதே போன்று வர்த்தக நடவடிக்கைகளுக்காக அரசனால் பொறுப்பளிக்கப்பட்டவர் அல்லது அதற்கு பொறுப்பாக இருந்த தலைவர் நாங்கள் பண அத்தக்க என்று குறிப்பிடுவதுண்டு. இங்கே நகர வடிக்க என்பது நகரத்தின் கட்டட நிர்மாணத்துக்கு பொறுப்பாக இருந்தவர். இது தவிர இன்னும் மேலதிகமாக சில விடயங்கள் உள்ள கேட்கப்படலாம். அதாவது யானை பிரிவுக்கு, குதிரை பிரிவுக்கு பொறுப்பானவர் போல் யானை பிரிவுக்கு பொறுப்பானவர் ஹத்தி அத்தக்க என்று அழைக்கப்படுவது உண்டு. அதே மாதிரி அரச மாளிகையில் நாட்டிய பிரிவுக்கு பொறுப்பானவர் நட அத்தக்க என்றும், அதே போன்று அரசன் மாளிகையில் உள்ள அரசனுடைய ஆவணங்கள் அவற்றுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர் கணபெடிக்க என்றும், அதே மாதிரி நகரத்தை பரிபாலிப்பதற்கு பொறுப்பாக இருந்தவர் நகரகுத்திக்க என்றும் அழைக்கப்பட்டதாக வரலாறு கூறப்படுகிறது. எனவே இவற்றை நீங்கள் மனதில் படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த வினாவுக்கு நாங்கள் இப்போது நகர்கிறோம். இதே வினாவில் அடுத்த பகுதி, இரண்டாம் பகுதி, பின்வரும் விடயங்கள் ஒவ்வொன்றும் தொடர்புடைய ஆட்சியாளர்கள் யார் என்பதை ஒழுங்குமுறைப்படி எழுதுக. ஏ, தனது மாமன்மாரை வென்று அரச பதவியை கைப்பற்றுதல். இங்கு தனது மாமன்மாருடன் சண்டை பிடித்து மாமன்மார் அவர்களை வென்று அரச பதவியை கைப்பற்றி இலங்கையின் முதலாவது அரசனாக அனுராதபுரத்துக்கு ஆட்சிக்கு வந்த பண்டுகாபேன் தான் இதற்குரிய விடை. இரண்டாவது, அதாவது பி பகுதி, இலங்கையின் வரலாற்றில் முதல் தடவையாக ஒழுங்கமைக்கப்பட்ட யுத்தத்தில் வெற்றி பெற்று ஐக்கிய இலங்கையை உருவாக்குதல். இது அனுராதபுர ராஜ்யத்திலே எல்லாள மன்னன், இந்தியாவைச் சேர்ந்த எல்லாள மன்னன் இலங்கையை சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருந்த காலம் 44 வருடங்கள் இலங்கையை ஆட்சி செய்த மன்னனாக எல்லாளன் கருதப்படுகிறான். இந்த காலத்தில் தென்பகுதியை ஆட்சி செய்து கொண்டிருந்த காவந்திச மன்னன், அவனது 2 பிள்ளைகள், ஒன்று துட்டகைமுனு மற்ற சத்தாதீசன். இந்த துட்டகைமுனு மன்னன் தான் படையெடுத்து வந்து எல்லானுக்கு எதிராக போர் தொடுத்து அவனை கொலை செய்துவிட்டு அனுராதபுர ஆட்சியை கைப்பற்றினான். எனவே இது இலங்கை வரலாற்றில் ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட முதலாவது யுத்த நடவடிக்கையாக கொள்ளப்படுகிறது. எனவே பி துட்டகைமுனு. சி, அதிக அளவில் குளங்களை நிர்மாணித்தலில் முன்னிலை வகித்தது.
இலங்கையில் அதிகமான குளங்கள், அதே போன்று பாரிய குளங்களை நிர்மாணித்த வரிசையில் மிக முக்கியமானவர்களாக வசப மன்னன், அடுத்தது மகாசேன மன்னன் போன்றோர் கருதப்படுகின்றனர். வசப மன்னன், அடுத்தது மகாசேன மன்னன், இரண்டில் ஒன்றையும் நீங்கள் குறிப்பிடலாம். டி, பாண்டிய வம்சத்தின் உதவியுடன் புலனறுவையில் 3 முறை அதிகாரத்துக்கு வந்து அரசியாதல். புலனறுவையில் முதலாம் விஜயபாகு மன்னன் முதல் மன்னனாகவும், அடுத்தது மகாபராக்கிரமபாகு மன்னன், அதனைத் தொடர்ந்து நிசங்கமல்ல மன்னன். இவர்களுக்கு பிறகு பலவீனமான ஆட்சி முறையே புலனறுவையில் ஏற்பட்டது. அதிலே குறிப்பாக நிசங்கமல்ல மன்னனுக்கு பிறகு அவனது உறவினர்கள் ஒருவரான சாகச மல்லன் ஆட்சிக்கு வந்தான். அதன் பிறகு நிசங்கமல்ல மன்னன் மனைவி கல்யாணவதி ஆட்சிக்கு வந்தால், அதன் பிறகு பரன் வம்சத்தைச் சேர்ந்த முதலாவது பராக்கிரமபாகு மன்னனின் மனைவியான லீலாவதி 3 முறை புலனறுவையில் ஆட்சிக்கு வந்ததாக கூறப்படுகிறது. எனவே இந்த இடத்துக்கு லீலாவதி என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். 3வது பகுதி, புராதன இலங்கையில் கிராமங்கள் நிர்வகிக்கப்பட்ட விதத்தை அவற்றின் தலைமைத்துவம் மற்றும் பணிகளை அடிப்படையாக கொண்டு விளக்குக. புராதன இலங்கையின் கிராமங்களுக்கு பொறுப்பளிக்கப்பட்ட பணிகளை செய்வதற்கு சிலர் தலைவர்களாக நியமிக்கப்பட்டார்கள். அவர்கள் கமிக்க என அழைக்கப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். இந்த கமிக்கமார் தலைமைத்துவம் என்ற அடிப்படையில் எவ்வாறு தெரிவு செய்யப்பட்டார்கள் என்றால், இவர்கள் குடும்ப தலைவர்கள், குருகபதி என்ற குடும்ப தலைவர்களிலிருந்து தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் கமிக்க என அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே நேரம் அந்த குடும்ப தலைவர்களின் தெரிவு செய்யப்படுகின்ற போது அவர்கள் கிராமத்திலே அவர்களுக்கு இருந்த செல்வாக்கு, பலம் என்பன கருத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் தலைவர்கள், கிராம தலைவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களுக்குரிய பணி என்னவென்றால், கிராமத்தில் உள்ள பொதுவான நிகழ்வுகளுக்கு தலைமை தாங்கியிருக்கிறார்கள். திருமணங்களுக்கு தலைமை தாங்கி நடத்தி வைத்திருக்கிறார்கள். மரணங்கள் நிகழ்ந்த போது அவற்றை உரிய முறையில் இறுதி சடங்குகளை நிறைவேற்றுவதற்கு பொறுப்பான என்று உதவிகள் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக கிராமத்திலே விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக வேண்டி கிராமத்திலே அமைக்கப்பட்டிருந்த குளங்களுக்கு பொறுப்பாக இருந்ததோடு அவற்றிலிருந்து விவசாய நிலங்களுக்கு நீரை விநியோகிக்கின்ற வேலையை பொறுப்படுத்தி நடத்தியிருக்கிறார்கள். அதே நேரம் கிராமத்தவர்களுக்கு இடையில் ஏற்படும் சில பிரச்சினைகளுக்கு தீர்த்திருக்கின்ற அதே நேரம் அவற்றை இணக்கப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கும், அதே நேரம் மிக சிறிய தண்டனைகளை கொடுப்பதற்கும் இவர்கள் பொறுப்பாக செயற்பட்டிருக்கிறார்கள். எனவே இது கமிக்கமாருக்கு வழங்கப்பட்ட அல்லது அவர்கள் மேற்கொண்ட பணிகளாக நீங்கள் கருத முடியும். பரீட்சை வினாத்தாள்களிலே வேறு விதமாக இதே வினாவப்பட முடியும். எப்படி என்றால், கிராமங்களுக்கு பொறுப்பாக இருந்த கமிக்கமாரின் முக்கியத்துவத்தை அவர்கள் செய்த பணிகளை கொண்டு விளக்குக, அல்லது கமிக்கமார் எவ்வாறான பணிகளை, கிராம தலைவர்கள் எவ்வாறான பணிகளை செய்தார்கள் போன்ற விதத்திலும் இதற்கான வினாக்கள் வேறு அமைந்துவிட முடியும். என அவற்றுக்கு நீங்கள் இந்த விடைகளை மனதில் நிறுத்தி விடையளித்துக் கொள்ளுங்கள். 4வது பகுதி, புராதன இலங்கையில் பொருளாதாரத்தில் தேசிய மற்றும் வெளிநாட்டு வர்த்தக முக்கிய இடத்தை பெற்று வந்தமை பற்றி 3 காரணிகளை முன்வைத்து விளக்குக. ஆரம்ப காலத்தில் இலங்கையிலே வர்த்தகம், வியாபாரம் எவ்வாறு இருந்தது? பொதுவாக ஆரம்பத்திலே எமது நாட்டிலே வியாபாரம் பண்டமாற்று முறையாக இருந்ததை நீங்கள் நினைவு வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு நாணயங்கள் அச்சிடப்பட்டது, அதாவது உருவாக்கப்பட்ட பிறகு மன்னர்களினால் நாணயங்கள், உலோக நாணயங்கள், கஹவனு, கஹபன, ஹஸ்ஸெபு போன்ற பெயர்கள் அழைக்கப்பட்ட நாணயங்கள் உருவாக்கப்பட்ட பிறகு வர்த்தகம் சற்று மேலோங்கியது. அந்த வகையிலே இலங்கையில் உள்நாட்டு வர்த்தகமாக தேசிய வர்த்தகம் ஒரு ஒழுங்குமுறைக்கு பணத்தை கொண்டு பணப்பரிமாற்றத்தின் மூலம் வியாபாரம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை நீங்கள் கூற வேண்டும். அதற்கு நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டதாக உங்களால் கூறப்பட வேண்டும். 2வது, உள்நாட்டிலே சந்தைகள் காணப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஹோபிட்டிகம சந்தை, 4ஆம் உதய மன்னன் இந்த ஹோபிட்டிகம சந்தை தொடர்பான சட்டத்திட்டங்களை ஏற்றிருக்கிறான். ஹோபிட்டிகம சந்தை இயங்கி இருக்கிறது. அதே போன்று அனுராதபுரத்தில் ஒரு சந்தை இயங்கியிருக்கிறது. அதற்கு மகாகிராம என்ற ஊரிலிருந்து சுரணிமல என்ற ஒருவர்
அனுராதபுரத்துக்கு வந்து பொருட்களை வாங்கியதாக வரலாற்று ஆய்வுகள் கூறப்பட்டிருக்கின்றன. மகாகிராம என்ற இடத்திலிருந்து அனுராதபுரத்துக்கு வந்து சுரணிமல என்ற ஒருவர் பொருட்களை வாங்கியதாக கூறப்படுகிறது. எனவே இதனை நீங்கள் நன்றாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக உள்நாட்டிலே வணிகப் பொருட்கள், அதிகமான வணிகப் பொருட்கள், பொதுவாக விவசாய பொருட்கள், சேனைகளில் பயிரிடப்பட்ட தானியங்கள், அது தவிர மட்பாண்டங்கள், மண்ணினால் செய்யப்பட்ட கற்களினால் செய்யப்பட்ட ஆபரணங்கள், கால்நடைகள் என்பன வணிகப் பொருட்களாக இருந்திருக்கின்றன. இதிலே குறிப்பாக சில கல்வெட்டுகள், சீகிரியாவில் மேற்கில் ஒரு நீர்பூங்காவில் உள்ள கல்வெட்டிலே அபலவபர என்று பெயரில் வர்த்தகத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள். உண்மையிலே ஆம்ல அபலவபர என்பது ஆம்ல என்ற வியாபாரத்தை குறித்ததாகவும், ஆம்ல என்பது புலி வியாபாரத்தை, அதாவது நாங்கள் பொதுவாக பேச்சு வழக்கில் சொல்வது வடுபுலி, அந்த புலி வியாபாரத்தில் ஈடுபட்டவர்கள் என்றும் குறிப்பிடப்படுகிறது. அதே நேரம் அடுத்ததாக உள்நாட்டு வர்த்தகத்திலே வரி அறவிடப்பட்டிருக்கிறது. உள்நாட்டிலே வர்த்தகம் ஒரு ஒழுங்குமுறையில் நடைபெற்றிருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஹோபிடிகம சந்தை தொடர்பான சட்ட திட்டங்களிலே அந்த சொரபரவாவி தூண் கல்வெட்டு, அந்த கல்வெட்டிலே யாருக்கு நோன்மதி தினங்களிலே போயா தினங்களிலே அந்த இடத்திலே வர்த்தகம் செய்தால் என்ன தண்டனை, என்ன வரி செலுத்த வேண்டும், அதே போன்று சந்தைக்கு வருகின்றவரிடம் வரி அறவிடப்படுவதும் சந்தையை தாண்டி செல்பவரிடம் வரி அறவிடப்படக்கூடாது என்பதும் போன்ற சட்டத்திட்டங்கள் காணப்பட்டிருக்கின்றன. இப்போ என்னவென்றால் வர்த்தகம் மிக சிறப்பாக உள்நாட்டிலே நடைபெற்றிருக்கிறது என்பதை இது காட்டுகிறது. அதே போன்று வர்த்தக சங்கங்கள், அதாவது வர்த்தகத்திலே ஈடுபட்டவர்கள் கூட்டாக ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்கள் புக்கைய, அந்த வர்த்தக சங்கங்கள் புக்கைய எனும் பெயரினால் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி கல்வெட்டுகளிலே வர்த்தகத்தில் ஈடுபட்டவர்கள் வணிஜ என்றும் சில இடங்களிலே வாபர என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே உள்நாட்டு வர்த்தகம் ஒரு ஒழுங்குமுறையில் நடந்திருக்கிறது என்பதற்கு இந்த விடைகளை நீங்கள் கட்டாயம் குறிப்பிட வேண்டும். அதே போன்று வெளிநாட்டு வர்த்தகத்தை பொறுத்தவரை வெளிநாட்டு வணிக நிறுவனங்கள் எமது நாட்டிலே இயங்கியிருக்கின்றன என்பது முதலாவது விடயம். குறிப்பாக இந்தியாவிலிருந்து வந்த சில நிறுவனங்கள், குறிப்பாக நானாதேசி, வலஞ்சியார், ஐநூற்றவர் போன்ற நிறுவனங்கள் இலங்கையில் செயற்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. அம்பாந்தோட்டையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. நானாதேசி நிறுவனம் காலத்திலே பயன்படுத்திய வியாபார முத்திரை அகழ்வாராய்ச்சி போது கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று வெளிநாட்டு நாணயங்கள், இந்திய நாணயம், ரோம், துருக்கி, இத்தாலிய நாணயங்கள், அதே போன்று சீன நாணயம், அரேபிய நாணயங்கள் இலங்கையில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. என்றால் இலங்கையில் வெளிநாட்டு வர்த்தகம் சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று இலங்கையிலே வெளிநாட்டு வர்த்தகத்துக்காக இலங்கையின் வடமேற்கு திசையில் இருக்கின்ற மாந்தை அல்லது மாந்தோட்டம் என்ற துறைமுகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தென்மேற்கு திசையில் இருக்கின்ற திருகோணமலை, கோகண்ணதித்த அல்லது திருகோணமலை என்ற துறைமுகம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இவை தவிர சிறிய இறங்கு துறைகளாக வடக்கிலே இருக்கின்ற ஜம்புகோளப்பட்டினம், திருகோணமலைக்கு தெற்காக இருக்கின்ற இலங்கை துறை அல்லது லங்காபட்டுனம் என்ற துறைமுகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. எனவே வெளிநாட்டு வர்த்தகம் இலங்கையில் சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது. இந்த வெளிநாட்டு வர்த்தகத்திலே இலங்கையில் வெளிநாடுகள் நாங்கள் சொல்வதாக இருந்தால் இந்தியா, சீனா, அரேபிய நாடுகள், எகிப்து, ஆப்பிரிக்கா கண்டத்தில் எகிப்து போன்ற நாடுகள் இலங்கையோடு வெளிநாட்டு வர்த்தகத்தை மேற்கொண்டிருக்கின்றன. அதே போன்று அதற்குரிய மற்றொரு குறிப்பிடத்தக்க உதாரணமாக ஆப்கானிஸ்தானியர்கள் இலங்கையில் வியாபாரம் செய்ததாக கூறப்படுகிறது. இது இலங்கையிலே தென் மாகாணத்தில் அமைந்துள்ள போவத்தேக என்ற இடத்தில் உள்ள கல்வெட்டில் காம்போஜ மாகா புக்கிய என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே காம்போஜ என்பது கம்போடியர்கள் என்று அக்காலத்தில் ஆப்கானிஸ்தானியர்களை குறிப்பிட்டதாகவும்,
வரலாற்றை ஆய்வு செய்தவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே இலங்கையில் தேசிய சர்வதேச வர்த்தகம் சிறப்பாக இடம்பெற்றிருக்கிறது என்பதனைத்தான் இந்த 4வது பகுதிக்கு 2வது வினாவின் 4வது பகுதிக்கு நீங்கள் குறிப்பிட வேண்டும். எனவே நாங்கள் அடுத்த வினா செல்வோம். 3வது வினா, அனுராதபுர காலத்தில் நிர்மாணிக்கப்பட்ட குளங்கள் 3ஐ குறிப்பிடுக. அனுராதபுர காலத்திலே நிர்மாணிக்கப்பட்ட குளங்களில் நிறைய குளங்களை நீங்கள் குறிப்பிடலாம். அதிலே நீங்கள் குறிப்பாக குறிப்பிட வேண்டியது மின்னேரியா குளம். இது மகாசேன மன்னனால் நிர்மாணிக்கப்பட்டது. அதே போன்று குருளுவாவி, மகா கணதரவாவி, கந்தலாய் குளம், கவுடுலுவாவி, கலாவாவி, மகா விளச்சிய குளம், பதவியா குளம், நாச்சதுவ குளம், கிரித்தலை போன்ற இவற்றில் கிரித்தலை குளம் போன்றவற்றில் ஏதாவது 3ஐ நீங்கள் இந்த வினாவுக்கு விடையாக வழங்க முடியும். இந்த வினாவின் 2வது பகுதி, பின்வரும் ABCD மற்றும் D எழுத்துக்களின் மூலம் தரப்பட்டுள்ள பண்டைய தொழில்நுட்பம் மற்றும் அதனுடன் தொடர்பான நிர்மாணிப்புகள் யாவை என்பதை அடைப்புக்குள்ளிருந்து தெரிவு செய்து ஒழுங்குமுறைப்படி எழுதுக. A. வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதன் தமது வேலைகளை செய்வதற்கு பயன்படுத்திய தொழில்நுட்ப. வரலாற்றுக்கு முற்பட்ட கால மனிதனின் அடிப்படை தொழில்நுட்ப கருவியாக கல்லாயுதம் தான் காணப்பட்டது. எனவே இங்கு நீங்கள் கல்லாயுதம் என்பதைத்தான் குறிப்பிட வேண்டும். அவன் குழிகளை தோண்டுவதற்கும் மிருகங்களை வெட்டுவதற்கும் அவன் கல்லாயுதத்தை பயன்படுத்தியிருக்கிறான். தனது பாதுகாப்புக்கும் கல்லாயுதத்தை தான் பயன்படுத்தியிருக்கிறான். பல வடிவங்களில், கேத்திர கணித வடிவங்களில் எல்லாம், அரைவட்டமாக, முக்கோண வடிவங்களில் போன்ற பல வடிவங்களில் கல்லாயுதத்தை அவன் பயன்படுத்தியிருக்கிறான். B. மண்பானைகளை தயாரிப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப உபகரணம். மண்பானைகளை தயாரிப்பதற்காக அடிப்படை பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப உபகரணமாக நீங்கள் வனைதல் சில்லை தான் குறிப்பிட வேண்டும். வனைதல் சில்லை. இது தவிர அந்த மண்பானைகளை சூடேற்றி உறுதிப்படுத்துகின்ற போது அவர்கள் உலைகளை, அதே போன்று ஊது உலைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள். நெருப்பை நாங்கள் எங்களது பாசையில் போரணை என்று சொல்வோம். அவற்றிலே மட்பாண்டங்களை வைத்து சூடேற்றுகின்ற போது, தீப்பற்ற வைக்கின்ற போது அந்த செய்யப்பட்ட மட்பாண்டம் உறுதி அடைகிறது. அதே போன்ற ஒரு செந்நிறத்தை அது பெறுகிறது. இதை 3வது வினாவில் அடுத்த பகுதியை பார்ப்போம். C. நீர் அமுக்கத்தை சமநிலைப்படுத்தி வாய்க்காலுக்கு நீரை விடுவிக்க பயன்படுத்திய தொழில்நுட்ப நிர்மாணிப்பு. அதாவது நீர் முகாமைத்துவத்தோடு அல்லது குளத்தோடு தொடர்பான ஒரு வினா. இதுக்கு நீங்கள் மடைக்கதவு அல்லது கலிங்கள் என்ற விடையைத்தான் கொடுக்க வேண்டும். ஒரு குளத்தில் இருக்கின்ற நீரை வெளியிலே வாய்க்காலுக்கு அனுப்புகின்ற போது அதற்காக ஒரு குளக்கட்டிலே துளை ஒன்று வைக்கப்பட்டிருக்கும். அந்த துளை நாங்கள் கலிங்கள் அல்லது மடைக்கதவு என்கிறோம். அதே நேரம் அந்த நீரை வெளியிடுகின்ற போது நீரின் அமுக்கத்தின் விளைவாக குளக்கட்டுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்கு அந்த கலிங்களுக்கு கீழே கலிங்கள் தொட்டி அமைக்கப்படுவதுண்டு. குளத்துக்குள்ளே கலிங்கள் தொட்டி அமைக்கப்படுவதுண்டு. இந்த மடைக்கதவிலே குறிப்பாக அந்த நீரை தேவையான போது வெளியிடுவதற்கும் அதை மூடிவிடுவதற்கும் ஒரு நீண்ட கட்டூன் பொருத்தப்பட்டிருக்கிறது. தேவையான போது கட்டூன்களை அங்கும் இங்குமாக தள்ளுவதன் மூலம், நகர்த்துவதன் மூலம் நீரை வெளியேற்ற முடியும். தேவையான போது அவற்றை கொண்டு குளத்தின் நீரை மூடிவிட முடியும். எனவே கலிங்கள் அல்லது மடைக்கதவு என்ற விடையை நீங்கள் குறிப்பிடலாம். இதற்கு சில கல்வெட்டுகளிலே ரஜமொஹால
அல்லது ரஜமஹால் என்றும் அழைக்கப்படுகிறது. டி. நீர்நிலையியல் கோட்பாட்டை பயன்படுத்தி மேற்கொள்ளப்பட்ட நிர்மாணிப்பு. இது கேகாலையிலே தெடிகம பிரதேசத்தில் கொட்டவிஹாரையில் கண்டெடுக்கப்பட்ட யானை விளக்கு, அதுக்கு தெடிகம யானை விளக்கு எனப்படுகிறது. இந்த யானை விளக்கை நீங்கள் குறிப்பிட வேண்டும். அது தவிர இங்கே இருக்கின்ற அம்பும் வில்லும் என்ற விடயம், இது உண்மையிலே எங்களுக்கு ஒரு வகையில் நாங்கள் சொல்வதாக இருந்தால் யுத்த நடவடிக்கைகளின் போது பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்களாகவும் குறிப்பிடப்படுவதுண்டு. அதே நேரம் அவர்களுடைய அதாவது ஓவியங்களின் போது வரைதலின் போதும் அதிகமான இடங்களிலே அம்பு வில் என்பன வரையப்பட்டிருக்கின்றன. காரணம், புராதன மக்களின் வீரத்தை காட்டுவதற்காக வேண்டி அம்பு வில் என்பன வரையப்பட்டிருக்கின்றன. அவற்றை குறிப்பிட முடியும். அடுத்ததாக இங்கே கட்பீலிகள், குகைகளிலே 2 விதத்தில் கட்பீலிகள் இங்கே நாங்கள் அடையாளப்படுத்துவதுண்டு. மழை காலங்களிலே நீர் கற்களின் மேல் வடிந்து அதன் உள்ளே வடியாமல் இருப்பதற்கு பீலிகள் செதுக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் இந்த குகைகளிலே கல்வெட்டுக்களை பதிக்கின்ற போது கட்பீலிகளுக்கு பக்கத்திலும் அதிகமான கல்வெட்டுக்கள் செய்திகள் எழுதப்பட்டிருந்ததாக வரலாற்றிலே கூறப்படுகிறது. எனவே அடுத்து நாங்கள் 3வது பகுதிக்கு செல்வோம். இந்த வினாவின் பண்டைய ஆட்சியாளர்கள் பாரியளவு குளங்களை கட்டும் போது எதிர்பார்த்த நோக்கங்கள் 2ஐ சுருக்கமாக விளக்குக. பெரிய குளங்களை நிர்மாணித்ததை நான் ஏற்கனவே சொன்னதை போல முதலாவதாக வசபனும் அதனைத் தொடர்ந்து மகாசேன மன்னர் போன்றவர்கள் இருந்திருக்கிறார்கள். அடிப்படையில் உலர் வலயத்திலே அதிகமான குளங்கள் நிர்மாணிக்கப்பட்டிருக்கின்றன. உலர் வலயம் என்பது அதிக மழை வீழ்ச்சியை கொண்ட ஒரு பிரதேசம் அல்ல. எனவே விவசாய நடவடிக்கைகளுக்கு நீரை சேமித்து வைப்பதற்கு பாரிய குளங்கள் தேவை. இது முதலாவது விடயம். 2வது விடயம், வெள்ளப்பெருக்கின் போது அதனை கட்டுப்படுத்துவதற்காக வேண்டி வெள்ளத்தில் வடிந்தோடுகின்ற நீரை பாரிய குளங்களிலே சேமிக்க முடியும், வெள்ளப்பெருக்கையும் கட்டுப்படுத்த முடியும். எனவே 2வது நோக்கம் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தி அந்த நீரை பிரயோசனப்படுத்துவதற்காக பாரிய குளங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அதே நேரம் சனத்தொகை அதிகரிக்கின்ற போது மக்களுடைய அன்றாட விவசாயம் மட்டுமன்றி ஏனைய அன்றாட தேவைகளுக்கு நீர் தேவைப்பட்ட போது கால்வாய்களூடாக நீரை ஏனைய பகுதிகளுக்கும் ஏனைய சிறிய குளங்களுக்கும் அனுப்புவதற்காக பாரிய குளங்களில் எப்போது நீர் தேங்கி இருக்க வேண்டும். எனவே பாரிய குளங்கள் நிர்மாணிக்கப்பட்டது. இன்னொரு விடயம்தான் நாங்கள் ஏற்கனவே அறிந்து வைத்த ஒரு விடயம், எல்லங்காவா அல்லது வேவ்பிரபாதன் என்ற குளத்தொகுதி. இந்த குளத்தொகுதிகளை குளங்களுக்கிடையில் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கால்வாய்கள் மூலம் தொடர்பை ஏற்படுத்தி அதே நேரம் கால்வாய்களின் இரு பக்கங்களையும் விவசாயத்துக்கு பொருத்தமான ஈரத்தன்மையோடு வைத்திருப்பதற்கு இந்த குளத்தொகுதிகள் உருவாக்கப்பட்டது. அப்போது அந்த குளத்தொகுதி உருவாக்கப்படுகின்ற போது அதில் ஒரு பாரிய குளம் கட்டாயம் இருக்க வேண்டும். ஒரு பெரிய குளம் கட்டாயம் குறைந்தது 1வது இருக்க வேண்டும். எனவே அந்த தேவைக்காகவும் பாரிய குளங்கள் நிர்மாணிக்கப்பட்டன. இந்த வினாவின் 4வது பகுதியில் பண்டைய இலங்கையில் வளர்ச்சியடைந்த இரும்பு பிரித்தெடுக்கும் தொழில்நுட்பம் காணப்பட்டதாக தொல்பொருளியல் சான்றுகள் கிடைக்கப்பட்டுள்ள 2 இடங்களை குறிப்பிடுக. இவ்வினாவுக்கான ஒரு விடையாக நாங்கள் குறிப்பிடலாம். உவா மாகாணத்தில் பெரகல என்ற இடத்துல குறிப்பாக 2400ஆம் ஆண்டு அளவில் கிறிஸ்துக்கு முன் இருந்த ஒரு கால கல்லறையிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருள் ஆய்வுகள் இந்த பொருட்களிலிருந்து ஒரு இரும்புருக்கு சூளையின் சில பகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அந்த பகுதியை உவ மாகாணத்தில் உள்ள பெரகல என்ற பகுதியை நாங்கள் ஒரு இடமாக குறிப்பிட முடியும். இன்னொரு இடமாக மத்திய மாகாணத்தில் சீகிரியாவுக்கு அண்மையில் உள்ள அலகொலவெவ என்ற இடத்துல தெஹிகஹா அலகத்த என்ற இடத்துல இரும்புருக்கு அடுப்பு இருந்ததாக அதற்கான தொல்பொருள் ஆய்வுகளாக அகழ்வாராய்ச்சியும் போது கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன.
எனவே அந்த இடத்தையும் எங்களால் குறிப்பிட முடியும். சீகிரியாவுக்கு அண்மையிலிருந்த தெஹிகஹ அலகந்த என்ற இடம். அதே போன்று சப்ரகம மாகாணத்தில் இந்த சமநல வெவ என்ற இடத்திலும் இரும்பு உருக்கப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் 3 இடம், பெரகல, தெஹிகஹ அலகந்த, அதே போன்று சமநல வெவ, இந்த 3 இடங்களை குறிப்பிட முடியும். இதிலே 4வது பி பகுதியை பாருங்கள், விளக்கமாக எழுத வேண்டிய இடம். அவ்விடத்தில் இரும்பு பிரித்தெடுக்கப்பட்ட விதத்தை சுருக்கமாக விளக்குக. இங்கே இரும்பு தாது படிந்த சில கற்களை துண்டுகளாக மாற்றி அவற்றை களிமண் அடுப்புகளில் இட்டு அதன் மேல் கரித்துண்டுகள் இடப்பட்டு தீ மூடப்பட்டிருக்கிறது. இந்த கரித்துண்டுகள் இடப்படுவதற்கு சில மரங்கள், அந்த அடுப்பேரோ சில மரங்கள், அதற்கு அந்த காலத்தில் மரம் அல்ல மரங் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றும் கூட அப்பிரதேசங்களிலே சப்ரகம மாகாணத்திலே அந்த மரங்கள் இன்றும் வளர்ந்து வருகின்றன. அந்த மரங்களுக்கு இன்று கூட சில மக்கள் யகட மரங், இரும்பு மரம் என்று கூறி வருகிறார்கள். எனவே கரித்தூண்டுகளை இட்டு தீ மூட்டியிருக்கிறார்கள். இரவு நேரத்தை தீ மூட்டினால் அது அடுத்த நாள் காலை வரை எரிந்து கொண்டிருக்கும். இதற்கு அவர்கள் இயற்கையின் காற்றை பயன்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக சமநல வெவ என்ற இடத்திலே கிறிஸ்துக்கு முன் 3ஆம் நூற்றாண்டுகளில் இரும்புருக்கு மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. மலை உச்சிகளிலே இந்த இரும்புருக்குவதற்கான இடம் அமைக்கப்பட்டு 2 மலைகளுக்கு இடையிலிருந்து வீசுகின்ற இயற்கையான காற்றை கொண்டு இவர்கள் அந்த இரும்பை உருக்கியிருக்கிறார்கள். மாலை நேரத்தில் தீ மூட்டினால் அடுத்த நாள் காலை வரை தீ எரிந்து கொண்டிருக்கும். அதன் சுவாலையின், அதன் வெப்பத்தின் அதிக தன்மையின் காரணமாக இரும்புருக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே போன்று இரும்புருக்குவதற்காக வேண்டி காற்றை ஊதுவதற்கு வலி ஊது துளை அல்லது வலி ஊதுலை, நாங்கள் இந்த காலத்திலே இரும்பை உருக்குவதற்காக வேண்டி நாங்கள் அந்த இரும்புருக்கின்ற இடங்களிலே காற்றை செயற்கையாக அனுப்புவதற்கு சில உபகரணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை வலி ஊதுலை என்று பயன்படுத்தப்படுகிறது. இரும்பை உருக்குகின்ற அடுப்புகளிலே அதனை ஊதுவதற்கு அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். 3வது விடம் எவ்வாறு இரும்புருக்கினார்கள் என்றால், இவர்கள் பயன்படுத்திய கற்கள், அதாவது இரும்பு தாது படிந்த கற்கள் லிமனைட் என்றும் ஹெமடைட் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த இரசாயன பதார்த்தம் அடங்கி இந்த கற்களைத்தான் இரும்பு உலைகளிலே போட்டு உருக்கி அதிலிருந்து இரும்பை பிரித்தெடுத்திருக்கிறார்கள் என்று வரலாற்றிலே கூறப்படுகிறது. நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்வோம். அடுத்த வினா, இலங்கையின் 1வது நகரமயமாக்கல் கட்டத்துக்குரிய பண்டைய நிர்வாக நகரங்கள் 3ஐ குறிப்பிடுகிறது. இலங்கையின் ஆரம்ப காலத்திலிருந்து நிர்வாக நகரங்களாக காணப்பட்ட நகரங்கள்: 1 அனுராதபுரம், அடுத்தது பொலொன்னறுவை, அடுத்தது தென்பகுதியில் இருக்கின்ற மாகமை அல்லது மகாகமை. இதனோடு சீகிரியா என்ற நகரத்தை நீங்கள் இணைத்துக் கொள்ள முடியும். 2ஆம் பகுதி, 1வது நகரமயமாக்கல் கட்டத்துக்குரிய பண்டைய நகர நிர்வாகத்தில் செல்வாக்கு செலுத்திய காரணிகள் 4ஐ குறிப்பிடுகிறது. இவை நகரங்களாக மாறுவதற்கு காரணமாக அமைந்த விடயங்களை நீங்கள் விடைகளாக குறிப்பிட வேண்டும். 1, இந்த பிரதேசங்களிலே, ஏற்கனவே கூறிய பிரதேசங்களிலே வியாபார நடவடிக்கை நடந்திருக்கிறது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், சந்தை, அனுராதபுரத்திலே சந்தை இடம்பெற்றிருக்கிறது. வியாபாரிகள் அங்கே வந்திருக்கிறார்கள். வர்த்தக நடவடிக்கை நடந்திருக்கிறது. எனவே அந்த வர்த்தக நடவடிக்கையினால் இவை நகரங்களாக மாறியிருக்கின்றன. இது 1வது விடை. அந்த நகரத்திலே அடிப்படையாக கொண்டு மக்கள் அதிகமாக வாழ்ந்திருக்கிறார்கள். அனுராதபுரத்துக்கு அண்மையில் மகாகம துறைமுகம், மன்னிக்கவும், மாந்தை துறைமுகம் இருந்திருக்கிறது. இலங்கையிலே மகாகம தென்பகுதியில் இருக்கின்ற மகாகம என்பது ஒரு துறைமுகத்தோடு இணைந்த ஒரு நகரம். இலங்கையிலே பொலொன்னறுவை என்பது திருகோணமலை என்ற இயற்கை துறைமுகத்துக்கு அண்மையில் உள்ள ஒரு நகரம். எனவே இந்த நகரங்களிலே மக்கள் போக்குவரத்து இலகுவாக இருக்கிறது, வர்த்தகமும் சிறப்பாக மேற்கொள்ள முடியும் என்ற அடிப்படையிலே அவர்கள் வந்து குடியேறி இருக்கிறார்கள். எனவே சனத்தொகை அதிகரிப்பு இந்த நகரங்கள் உருவாவதற்கு இன்னொரு காரணம்.
மூன்றாவது விடயம், இந்த நகரத்தை ஆட்சி செய்தவர்கள் ஒரு சிறந்த மத்திய நிர்வாகத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே உண்மையில் நாயக்கின அனுராதபுரத்தை பண்டுகாபிய மன்னன் ஆரம்பித்ததை போன்று புலனறுவையை முதலாம் விஜயபாக மன்னனும், அதே நேரம் தென்பகுதியில் காவத்திச மன்னன் போன்றவர்கள் ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொண்டு ஆட்சி செய்ததனால் அந்த இடங்கள் நகரங்களாக பரிணமித்திருக்கின்றன. அரசர்களும் இந்த இடங்களிலே தங்களுக்கு தேவையான சகல மக்களுக்கு தேவையான சகல விவசாய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று யுத்த நடவடிக்கைகளையும் சிறப்பாக மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த முதலாவது நகரங்களாக முதலாம் கட்டத்துக்குரிய நகரங்களாக கருதப்படுகிறது. இரண்டாம் பகுதி முதலாவது நகரம், மூன்றாம் பகுதி தமதனிய ராசதானியை ஆட்சி செய்த இரண்டாம் பராக்கிரமபாகு மன்னனின் ஆட்சி காலத்தின் முக்கியத்துவத்தை 2 காரணிகளை அடிப்படையாக வைத்து விளக்குகிறது. தமதனிய ராஜ்யத்தை ஆட்சி செய்து ஆரம்பித்த மன்னனாக 3ஆம் விஜயபாகு கருதப்படுகிறான். இவனுக்கு 2 பிள்ளைகள், ஒன்று பூனேகபாகு, மற்றது பராக்கிரமபாகு. இந்த பராக்கிரமபாகு மன்னன் 1236ஆம் ஆண்டு கிறிஸ்துக்கு பின் 1236ஆம் ஆண்டு 2ஆம் பராக்கிரமபாகு என்ற பெயரில் ஆட்சிக்கு வருகிறான். இவரது காலத்தில் முக்கியமான விடயம், கலிங்க தேசத்திலிருந்து படையெடுத்து வந்து 24,000 வீரர்களுடன் படையெடுத்து வந்து புலனறுவையை ஆக்கிரமித்த அந்த மன்னனை 1255ஆம் ஆண்டு இவன் துரத்தி அடிக்கிறான். இதே அவனது ஆட்சியிலே மிக முக்கியமான ஒரு விடயம். இரண்டாவது, இவனது ஆட்சி காலத்திலே இவன் கலிங்க மாகாணத்துக்கு படையெடுப்பதற்கு முன்பே அதற்கு தயாராக இருக்கின்ற போது 1247இல் ஜாவா பிரதேசத்திலிருந்து சந்திரபானு தனது படையை திரட்டி வந்திருக்கிறான். அதன் போது அந்த சந்திரபானுவின் படையை தோற்கடித்து நாட்டை காப்பாற்றிய ஒரு பெருமை 2ஆம் பராக்கிரமபாகு மன்னனுக்கு இருந்திருக்கிறது. அதன் பிறகுதான் கலிங்க மாகாணை 1255இல் படையெடுத்து சென்று புலனறுவையிலிருந்து துரத்தி அடித்தான். இவன் இன்னொரு சேவையாக காணப்படுகிறது, அதுவும் யுத்த நடவடிக்கை. இந்த தோல்வி அடைந்து சென்ற சந்திரபானு மீண்டும் 1261ஆம் ஆண்டு இந்தியாவின் ஒரு கூலிப்படையோடு படையெடுத்து வந்து இலங்கையின் தமதனிய ராஜ்யத்தை முற்றுகிட்ட நேரம் ஒரு பாரிய யுத்த நடவடிக்கை மேற்கொண்ட 2ஆம் பராக்கிரமபாகு அவனுக்கு இந்தியாவிலிருந்தும் அவனுக்கு உதவி கிடைத்தது. அந்த உதவியை பெற்றுக்கொண்டு அவன் சந்திரபானுவை தோற்கடித்தது மட்டுமன்றி அந்த போரில் சந்திரபானுவும் கொல்லப்பட்டான். இதே 2ஆம் பராக்கிரமபாகு செய்த முக்கியமான வேலை. அதே போன்று நாட்டினுடைய தனது ஆட்சிக்கு உள்ள பிரதேசத்தில் மக்களின் பொருளாதார சமய நடவடிக்கைகளை மேம்படுத்துவதற்காக வேண்டி பொருளாதாரம், சமயம், கல்வி இந்த 3ஐயும் மேம்படுத்துவதற்காக வேண்டி தேவபதிராஜ என்ற ஒரு அமைச்சரை நியமித்து அதன் மூலம் நடவடிக்கை எடுத்திருக்கிறான். அதே போன்று அவன் ஒரு கலைஞனாக இலக்கியவாதியாக இருந்திருக்கிறான். அவன் நூல்களை எழுதியிருக்கிறான். அவனாகவே இதில் குறிப்பிடத்தக்கதாக கவிசிலுமின எனும் நூல் கருதப்படுகிறது. அதே போன்று அவனது கலைத்துறை இலக்கிய சேவை காரணமாக அவன் கலிகால சாகித்ய சர்வஞ பண்டித எனவும் அழைக்கப்படுகிறான். அடுத்ததாக இவனது ஆட்சியிலே கலிங்க மகானை படையெடுத்து துரத்திய பிறகு இவன் தந்ததாதுவை தமதனியாவுக்கு கொண்டு வந்து அதற்குரிய விகாரை அமைத்து தலதா மாளிகை அமைத்து அங்கே பாதுகாத்து வந்திருக்கிறான். அதே போன்று இவன் தமதனிய கத்திகாவத்த என்ற நூல் எழுதப்பட்டது இவனது காலத்தில். மதகுருமார்களுக்குரிய சட்டத்திட்டங்கள் பற்றிய இந்த நூலாக இது கருதப்படுகிறது. 4ஆம் பகுதி 2வது நகரமயமாக்கல் கட்டத்தின் போது இலங்கையின் பொருளாதார கட்டமைப்பில் ஏற்பட்ட மாற்றங்கள் 3ஐ உதாரணங்களுடன் விளக்குக. இங்கு 1215ஆம் ஆண்டு கலிங்க மாகாண் புலனறுவைக்கு படையெடுத்து வந்தபோது அங்கிருந்த படை தளபதிகள் அரச வம்சத்தைச் சேர்ந்தவர்கள் தென்மேற்கு திசை நோக்கி நகர்ந்து சென்றார்கள், ஒளித்துக்கொண்டு தப்பிச் சென்றார்கள். அதன் அடிப்படையில் தான் தம்மதனிய ராஜ்யம் முதலாவது தென்மேற்கு ராஜ்யமாக உருவாக்கப்படுகிறது. அங்கே தம்மதனியை தொடர்ந்து யாப்பகுவ, குருநாகலை,
கம்பளை, கோட்டை என்று ராஜ்யங்கள் நகர்கின்றன. இந்த காலத்திலே இலங்கையின் பொருளாதாரம் எவ்வாறு இருந்தது? இங்கும் பிரதான பொருளாதார நடவடிக்கையாக விவசாயம் காணப்பட்டிருக்கிறது. உலர் வலயத்திலே குளங்களே நீரை பயன்படுத்தி விவசாயம் செய்தது போல் இங்கு அதிகமாக மழை வீழ்ச்சி காணப்பட்டதனால் மழையை அடிப்படையாக கொண்டு விவசாயம் செய்திருக்கிறார்கள். மட்டமான பிரதேசங்களிலே சாதாரண நெல் வயல்களும், மலைப்பாங்கான பிரதேசங்களிலே படி அமைப்பிலே உருவாக்கப்பட்ட வயல்கள் காணப்பட்டன. அதே போன்று வீட்டு தோட்டங்கள் இங்கும் ஈரவலயத்துக்கு பொருத்தமான மரக்கறி வகைகள் இங்கே பயிரிடப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமன்றி சேனைகளில் தானியங்களும் இந்த தென்மேற்கு திசை நோக்கி வந்த ராஜ்யங்களிலே மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. வர்த்தக நடவடிக்கைகளில் அதிக கவனம் செலுத்தப்பட்டிருக்கிறது. அனுராதபுரம் புலனறுவை காலத்தை விட இங்கு வெளிநாட்டு வர்த்தகத்துக்கு அதிக சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அரபு தீபகற்பத்தோடு, இந்திய தீபகற்பத்தோடு, ஐரோப்பிய நாடுகளோடு வெளிநாட்டு வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதற்காக இலங்கை மேற்கு பகுதியில் இருக்கின்ற துறைமுகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஏற்றுமதி இறக்குமதி இங்கு ஒரு மிக முக்கியமான வர்த்தகமாக கொள்ளப்படுகிறது. இங்கே ஏற்றுமதி இந்த இறக்குமதி என்று வகையின் கூறுகின்ற போது அதிலே சீனாவிலிருந்து இலங்கைக்கு பீங்கான் பொருட்கள் கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே போன்று ஏற்றுமதி பொருட்களிலே இலங்கையிலிருந்து பாக்கு, மிளகு, ஏலம், சாதிக்காய், அதே போன்று முத்து, மாணிக்கம், யானை, யானைத்தந்தம் போன்ற பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கின்றன. தென்மேற்கு ராச்சியங்களின் காலத்தில் பொருளாதார நடவடிக்கைகள் குறிப்பிடத்தக்க மாற்றமாக இந்த வெளிநாட்டு வர்த்தகத்தை குறிப்பிட முடியும். அதேபோல் அரபு நாடுகளிலிருந்து குதிரைகள் இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றன. எனவே இவற்றை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். எனவே அடுத்ததாக நாங்கள் இந்த பகுதி நான் நினைக்கிறேன் இறுதி வினாவுக்கு செல்வோம். மலைநாட்டு ராசதானியின் தலைநகரமாக விளங்கிய கண்டியின் பாதுகாப்புடன் தொடர்புடைய முக்கியமான ஆறு ஒன்றையும் கணவாய்கள் இரண்டையும் குறிப்பிடுகிறார். முக்கியமான ஆறாக உங்களுக்கு தெரியும் மகாவலி கங்கை, இலங்கையின் மிக நீண்டமான நதி. திருகோணமலை, கண்டி மத்திய மலைநாட்டை சூழவும் அதன் கிளையாறுகளை கொண்டு உருவாகி இறுதியாக திருகோணமலை துறைமுகத்தை அண்டிய பிரதேசத்திலே கடலை சேர்கிறது. முக்கியமான நதி. மத்திய மாகாண ஆட்சியாளருக்கு பாதுகாப்பு வழங்கிய ஒரு இயற்கை தான் மகாவலி கங்கை. அதே போன்ற கணவாய்களாக நாங்கள் பலன, உன்னஸ்கிரிய, கினிகத்கேன, கலகெதர, பலகடுவ போன்ற இடங்களை குறிப்பிடலாம். இரண்டாம் பகுதி பின்வரும் தகவல்களுடன் தொடர்புடைய நபர்கள் யார் என்பதை ஒழுங்குமுறைப்படி குறிப்பிடுகிறார். சீதாவக்கை ராஜசிங்க மன்னன் கண்டி ராஜ்யத்தை ஆக்கிரமித்த போது அங்கிருந்த ஆட்சியாளன். சீதாவக்கை ஆட்சி செய்த ராஜசிங்க மன்னன் டிகிரி பண்டார் என்ற பெயருடைய ராஜசிங்கன். இவன் முதலாம் ராஜசிங்கன் என்றும் அழைக்கப்படுகிறான். இவனது தந்தை மாயாதுன்னு. இவன் சீதாவக்கையிலிருந்து மலையகத்தை ஆக்கிரமிக்க சென்ற போது அங்கே கரளியத்தை பண்டார ஆட்சி செய்து கொண்டிருந்தான். கரளியத்த பண்டார. புதிய அரசவம்சத்தை தொடங்கிய கண்டீராட்சி ஆட்சியாளர். கண்டியிலே கரளியத்த பண்டாரவை தொடர்ந்து போர்த்துகேயர் கண்டியை கைப்பற்றுவதற்கு பல முயற்சிகள் எடுத்திருக்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே போர்த்துகேயருக்கு எதிராக கோணப்பு பண்டார என்ற ஒருவன் கண்டியின் மன்னனாகிறான். இவன் மன்னனாகின்ற போது முதலாம் விமலதர்ம சூரியன் என்ற பெயரிலே ஆட்சி பீடமேறுகிறான். எனவே இந்த இடத்துக்கு நீங்கள் இவனது புதிய ஒரு அரச வம்சம் முதலாம் விமலதர்ம சூரியன் என்பதை நீங்கள் குறிப்பிட வேண்டும். 1602 கண்டிக்கு வருகை தந்த உள்ளாந்து தூதுக்குழுவின் தலைவர். இலங்கையிலே மலையக ராஜ்யம் மாத்திரம் எஞ்சியிருந்த காலத்தில், கரையோரம் முழுவதும் போர்த்துகேயரின் கைவசம் இருந்த காலத்தில் வியாபார நோக்கத்தை இலக்காக கொண்டு இலங்கைக்கு ஜாவா பகுதியிலே பத்தேவியா என்ற இடத்திலே தலைமை காரியாலயத்தை வைத்து இயங்கிய ஒல்லாந்தர்கள் இலங்கைக்குள் நுழைவதற்கு திடசங்கற்பம் பூண்டு அங்கே ஒரு தூதுவனை இலங்கைக்கு அனுப்பினார். 1602 இலங்கைக்கு வந்தது ஜோரிஸ் ஸ்பில்பர்ஜன் என்று அழைக்கப்படுகிறான்.
இவன் தான் 1602 இலங்கைக்கு வந்த ஒல்லாந்து தூதுவன். அதே போன்று கிபி 1766 ஒல்லாந்தருடன் ஒப்பந்தம் ஒன்றை செய்து கொண்ட கண்டி இராச்சிய மன்னன். இலங்கைக்கு 1658 ஆண்டு போர்த்துகேயரிடமிருந்து கோட்டை இராச்சியத்தை கைப்பற்றியதுடன் இலங்கை ஒல்லாந்தர் வந்ததாக கருதப்படுகிறது. எனவே அதன் பிறகு 1766 சில வியாபார உடன்படிக்கைகளை கொண்டு மலையகத்தில் உள்ள ஆட்சி செய்த அப்போதைய நாயக்க வம்ச அரசர்கள் ஆட்சி செய்தார்கள். ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அந்த காலகட்டத்தில் கண்டியை ஆட்சி செய்த மன்னனாக கீர்த்தி ஸ்ரீராஜசிங்கன் கருதப்படுகிறான். இவ்வினாவின் 3வது பகுதியை பார்ப்போம். 3வது பகுதி கண்டி ராசதானி பிராந்திய நிர்வாகம் ஒழுங்கமைந்திருந்த விதத்தை 2 காரணிகளை அடிப்படையாக கொண்டு விளக்குக. இங்கு பிரதேச பரிபாலனத்துக்கு பொறுப்பான துறை ரட்டவசம என அழைக்கப்பட்டது. பிரதேசத்தை ஆட்சி செய்தது ரட்டவசம என்பதாகும். அதே நேரம் இந்த ரட்டவசம மற்றும் திசாவென 21 பிரிவுகள் மலையகத்திலே பிரதேச நிர்வாகமாக காணப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 21 பிரிவுகள் காணப்பட்டிருக்கிறது. ரட்ட என்றும் திசாவ என்றும். இது ரட்ட என்ற பகுதியில் 9 பிரதேசங்களும் திசாவ என்ப பகுதியில் கீழ் 12 பிரதேசங்களும் காணப்பட்டிருக்கின்றன. ரட்ட என்ற பிரதேசத்திலே உடுநுவர, யட்டிநுவர, தும்பனை, ஹரிஸ்பத்துவ, தும்பர, ஹேவாஹெட்ட, கொத்மல, உடபுலத்கம, பஹதபுலத்கம என்பன ரட்டகளாகவும், திசாவைகளாக 4 கோரலை, 3 கோரலை, ஊவா, சப்ரகமுவ, மாத்தலை, வலப்பனை உட்பட ஏனைய பிரதேசங்களை உள்ளடக்கி 12 திசாவைகளையும் காணப்பட்டிருக்கின்றன. இவற்றை கொண்டுதான் கண்டின் ஏனைய பிரதேசங்கள், இப்போது நாங்கள் மாகாணங்கள், மாவட்டங்கள், உள்ளூராட்சி மன்றங்கள் என்று சொல்வதை போன்று அந்த காலத்திலே கண்டி ராச்சியம் பிரிக்கப்பட்டிருந்தது. அதே போன்று கண்டி ராச்சியத்திலே 2 உயர் பிரதானிகள் காணப்பட்டார்கள். பிரதம பிரதானி, 2வது பிரதம பிரதானி. பிரதம பிரதானி அல்லது அவருக்கு மகா அதிகாரம் என்றும் 2வது அதிகாரம் என்றும் அழைக்கப்பட்டிருந்தது. இந்த பிரதம பிரதானிக்கு பொறுப்பாக பல்லேகம்பா என்ற பிரதேசம் பொறுப்பளிக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் 2வது பிரதம பிரதானிக்கு உடகம்பா பிரதேசம் பொறுப்பளிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவர்களது பேரும் கூட பிரதம பிரதானி பல்லேகம்பா பிரதானி என்றும், உடகம்பா பிரதானி 2வது பிரதம பிரதானி உடகம்பா பிரதானி என்றும் அழைக்கப்பட்டிருக்கிறது. இவர்களுக்கு கீழாலும் சில இடங்கள் பொறுப்பளிக்கப்பட்டிருந்தன. உதாரணமாக மகா அதிகாரத்துக்கு, அதாவது பல்லேகம்பா பிரதானிக்கு பொறுப்பாக மகாகோரலை, ஊவா, மாத்தலை, வலப்பனை, பிண்டன்ன, வெல்லச, நூர கராவிய இடங்கள் பொறுப்பளிக்கப்பட்டிருந்தன. 2வது அதிகாரம் அல்லது உடகம்பா பிரதானிக்கு 4 கோரலை, 3 கோரலை, சப்ரகமுவ, ஊவ பிரதேசம், உடுநுவர, யட்டிநுவர, தும்பனை, புலத்கம, கொத்மல போன்ற பிரதேசங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. இது மத்திய மலைநாட்டு இராச்சியத்தின் நிர்வாகம் எவ்வாறு அமைந்திருந்தது என்பதைத்தான் இது இங்கே காட்டுகிறது. அதே போன்று நீதி அதிகாரம் மன்னனுக்கு கீழும் ஏனைய சிறு சிறு பிரச்சனைகள் தொடர்பாக அதிகாரங்கள் மன்னனுக்கு கீழ் இருந்த அதிகாரிகளுக்கும் வழங்கப்பட்டிருக்கின்றன. நீதிமன்றமாக மன்னன் தான் செயற்பட்டிருக்கிறான். மன்னனால் சில வழக்குகள் விசாரிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று விகாரிகளுக்கு பொறுப்பாக அந்த விகாரை மகாநாயக்க தேரர், அனுநாயக்க தேரர் என்போர் செயற்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று வரி அறவிடுவதற்கு பொறுப்பாக சிலர் இருந்திருக்கிறார்கள். அதாவது போக்குவரத்து வரி, யானை பிடித்தலுக்கான வரி, வனைதலுக்கான வரி, அதாவது மட்பாண்ட தொழிலுக்கான வரி, சலவைக்கான வரி, நெசவுக்கான வரி போன்ற வரிகள், அவற்றுக்கான வேறு பேர்களும் இருக்கின்றன. புது பிள்ளைகளை நீங்கள் அவற்றை தேடி பெற்றுக் கொள்ளுங்கள். அடுத்ததாக கண்டி ராசதானி சமூக அமைப்பில் பிரதானமாக புலப்படும் பண்புகள் 3ஐ குறிப்பிடுக. கண்டி ராசதானி சமூக அமைப்பிலே மக்கள் அங்கு கிராமமே அதிகமாக காணப்பட்டிருக்கிறது. கிராமங்கள் சுய தேவை பூர்த்தி கிராமங்களாக தங்களது தேவைகளை தாங்களே பயிர் செய்கை மூலம், ஏனைய கைத்தொழில்கள் மூலம் அவர்கள் பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். சுய தேவை பூர்த்தி அடைந்த கிராமம்.
கிராமத்து மக்கள் குலங்களின் அடிப்படையில், குலம் என்று சொன்னால் அந்த ஒவ்வொரு குடும்பத்தின் சாதியின் அடிப்படையில், அந்த குலத்தின் அடிப்படையில் வாழ்ந்திருக்கிறார்கள். அதே போல் அந்தந்த குலத்தவர்களுக்கு பொருத்தமான தொழில்களிலே கண்டிராட்சியத்திலே மக்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த குலத்தவர்களுக்கு பொருத்தமான அவர்களுக்குரிய திருமணங்கள் கூட வித்தியாசப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு குலத்துக்கு ஒவ்வொரு வகையான திருமணங்கள், திருமண முறைகள் காணப்பட்டிருக்கின்றன. அதே போன்று அந்த குடும்பத்திலே கண்டிராட்சியத்திலே குடும்பம்தான் பிரதான இடம், இந்த சமூகத்துக்கான பிரதான இடமாக காணப்பட்டிருக்கிறது. அதே நேரம் அந்த கண்டிராட்சியத்திலே வாழ்ந்த மக்களின் கிராமங்களிலே மக்களோடு மிக நெருங்கிய அடிப்படையான இடமாக விகாரைகள் காணப்பட்டிருக்கின்றன. மக்களுடைய சகல சடங்கு சம்பிரதாயங்களையும் விகாரைகளும் அதன் மதகுருமார்களும் பங்கெடுத்திருக்கிறார்கள். அதே போன்று அந்த கால மக்களில், மலையக மக்களின் சமூக அமைப்பிலே அவர்களது நிறத்தை கூட அவர்கள் 5 விதமாக உரிமை கொண்டாடி இருக்கிறார்கள். உதாரணமாக அந்த மலையக ராஜ்யத்திலே அரச மாளிகைக்கு பொறுப்பளிக்கப்பட்ட பொறுப்பான இடங்கள் கப்படாகம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. பிரதானிகள் அரசனுக்கு நாட்டுக்கு வழங்குகின்ற சேவைகளுக்கு கூலியாக பெற்றுக்கொண்ட இடங்கள் நிண்டகம் என அழைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தேவாலயங்களுக்கு அரசனால் வழங்கப்பட்ட இடங்கள் தேவாலகம் என அழைக்கப்பட்டிருக்கிறது. விகாரைகளுக்கு அரசனால் வழங்கப்பட்ட இடங்கள் விகாரகம் என அழைக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் கிராமத்தவர்கள் பரம்பரையாக நிலங்களை அனுபவித்து வந்திருக்கிறார்கள். அந்த நிலங்கள் பரவேணிகம் என அழைக்கப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய மாணவர்களே, இந்த வினாவுக்குரிய விடையை நீங்கள் விளங்கியிருப்பீர்கள் நினைக்கிறேன். இன்றைய இந்த பாடத்தொடரிலே நாங்கள் என்னால் முடிந்த சில வினாக்களுக்கு உங்களுக்கு விடையை தந்திருக்கிறேன். விடைகளுக்கு மேலதிகமான விடயங்களையும் தந்திருக்கிறேன். இவற்றை நீங்கள் குறித்து கொண்டிருக்க வேண்டும். இதுவரை தரம் 10 தொடர்பான வினாக்களுக்குரிய வீடியோக்கள் 4 நான் இப்போது வெளியிட்டிருக்கிறேன். இவற்றிலே நீங்கள் கிட்டத்தட்ட அதிகமான வினாக்களுக்கு விடைகளை பெற்றிருப்பீர்கள். இதனைத் தொடர்ந்தும் தரம் 10 இருக்கின்ற இன்னும் இதிலே பேசப்படாத சில வினாக்கள் தொகுத்தெடுக்கப்பட்டு உங்களோடு பகிர்ந்து கொள்ளப்படும். அதுவரை இந்த நடந்து முடிந்த இந்த பாடங்களை நீங்கள் வீடியோக்களை பார்த்து மீட்டிக்கொள்ளுங்கள். மீண்டும் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்னொரு அமர்விலே உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.